பரமஹம்ச யோகானந்தர் ஒரு யோகியின் சுயசரிதை. யோகாடா சத்சங் சொசைட்டி ஆஃப் இந்தியா. பரமஹம்ச யோகானந்தா. பரமஹம்ச யோகானந்தா ஜனவரி 5, 1893. மறைவு மார்ச் 7, 1952. பிரேமாவதாரம், பேரன்பின் அவதாரம். பக்கம் 497. அடிக்குறிப்பு: ஒரு யோகியின் சுயசரிதை. எழுதி அருளியவர் பரமஹம்ச யோகானந்தர். W.Y. யுவான்ஸ் வென்ட்ஸ், M.A. டிலீட், P.S.C. அவர்களின் முன்னுரையுடன் கூடியது. உடலை வருத்தி தவம் செய்பவர்களை விட யோகி சிறந்தவன். ஞான மார்க்கம் அல்லது கர்ம மார்க்கத்தை பின்பற்றுபவர்களை விடவும் அவன் சிறந்தவன். எனவே ஓ அர்ஜுனா, நீ யோகி ஆகுக. பகவத்கீதை. காப்பிரைட்ஸ். அனைத்து உரிமைகளும் பிரத்யேகமானவை. புத்தக விமர்சனங்களுக்காக சுருக்கமான மேற்கோள்களை தவிர இந்த பதிப்பிலிருந்து எந்த பாகமும் மின்னணு சார்ந்த இயந்திரம் அல்லது வேறு எந்த மூலமாகவோ போட்டோ நகல், பதிவு செய்தல் அல்லது செய்தியை சேமித்து திரும்ப எடுக்கக்கூடிய எம்முறையும் உட்பட எந்த விதத்திலும் பிரதிகளை எடுத்தலோ, சேமித்தலோ, மாற்றப்படுதலோ அல்லது காட்சியாக்கப்படுதலோ. செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப், 3880, சான் ரஃபேல் அவென்யூ, லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியா, USA விடமிருந்து எழுத்து மூலமாக முன் அனுமதியின்றி செய்யக்கூடாது. செகண்ட் தமிழ் பேப்பர்பேக் எடிஷன், 2017. ஃபோர்த் இம்ப்ரெஷன், 2023. யோகானந்தா சத்சங் சொசைட்டி ஆஃப் இந்தியா, செல்ஃப் ரியலைசேஷன் ஃபவுண்டேஷன் பின் அதிகாரம் பெற்ற வெளியீடு. மேலே காண்பிக்கப்பட்டுள்ள யோகானந்தா சத்சங் சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் பெயரும் சின்னமும் OSS இன் எல்லா புத்தகங்கள், ஒலி பதிவுகள் மற்றும் இதர வெளியீடுகளின் மீது காணப்படும். இப்பெயரும் சின்னமும் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரால் நிறுவப்பட்ட ஸ்தாபனத்தின் மூலம் இப்பணி ஆரம்பித்து அவரது போதனைகளை விசுவாசத்துடன் வழங்குகிறது என்பதை வாசகர்களுக்கு உறுதி செய்கிறேன். Autobiography of a Yogi has been published in English, Tamil, Assami, Bengali, Gujarati, Kannada, Malayalam, Marathi, Nepali, Odi, Punjabi, Sanskrit, Sinhala, Tamil, Telugu, Urdu, Albania, Armenia, Bulgaria, Chinese, Simplified and Traditional, Croatian, Danish, Dutch, Estonian, Farsi, Filipino, Finnish, French, Greek, Hebrew, Hungarian, Icelandic, Indonesian, Italian, Japanese, Kazakh, Korean, Latvian, Lithuanian, Norwegian, Polish, Portuguese, Romanian, Russian, Serbian, Spanish, Swedish, Thai, Turkish, Ukraine and Vietnamese. இந்தியாவில் வெளியிட்டோர்: யோகானந்தா சத்சங் சொசைட்டி ஆஃப் இந்தியா, யோகானந்தா சத்சங் மத், 21 UN முகர்ஜி ரோட், தக்ஷிணேஸ்வர், கொல்கத்தா. இந்தியாவில் அச்சிட்டோர்: கைலாஷ் பேப்பர் கன்வர்ஷன் பிரைவேட் லிமிடெட், ராஞ்சி. விநியோகிப்பவர்: மஞ்சள் பப்ளிஷ் ஹெலஸ், மணிவாசகர் பதிப்பகம். மேலும் இப்புத்தகம் யோகானந்தா சத்சங் சொசைட்டி ஆஃப் இந்தியா, பரமஹம்ச யோகானந்தர் பாதை, ராஞ்சி, 83-4001, ஜார்க்கண்ட் மற்றும் இந்தியா முழுவதிலும் உள்ள யோகானந்தா சத்சங் ஆசிரமங்களிலும் தியாக கேத்திரங்களிலும் கிடைக்கும்.
ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரின் தெய்வீக பரப்புரை செல்வம். அவரது அனைத்து நூல்கள், சொற்பொழிவுகள் மற்றும் தனிமுறையான உரையாடல்கள். பரமஹம்ச யோகானந்தர் தனது போதனைகளை உலகம் முழுவதும் பரப்பவும் எதிர்காலம் சந்ததியருக்காக அவற்றின் பரிசுத்தத்தையும் முழுமையையும் பாதுகாக்கவும் 1917 யோகானந்தா சத்சங் சொசைட்டி ஆஃப் இந்தியா YSS-வையும் 1920 செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் SRF-வையும் நிறுவினார். அமெரிக்காவில் அவரது ஆரம்ப ஆண்டுகள் மூலமே ஏராளமாக படைப்பாற்றல் மிக்க எழுத்தாளராகவும் சொற்பொழிவாளராகவும் விளங்கிய அவர் யோக விஞ்ஞானமான தியானம், சமநிலையான வாழும் கலை மற்றும் அனைத்து சமயங்களிலும் அடிப்படை ஒற்றுமை இவற்றை பற்றி கீர்த்திமிகு மற்றும் விரிவான படைப்புகளில் திரட்டை அளித்தார். இன்று இந்த ஒப்பற்ற மற்றும் பரந்த செயல் விளைவுடைய ஆன்மீக பரப்புரை செல்வம் உலகம் முழுவதும் மெய்ப்பொருளை தேடுகின்ற லட்சக்கணக்கான சாதகர்களுக்கு மனவெழுச்சியை அளித்து கொண்டு தொடங்குகின்றது. மகா குருதேவரின் தெளிவான விருப்பங்களுக்கு ஏற்ப யோகானந்தா சத்சங் சொசைட்டி ஆஃப் இந்தியா செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் பரமஹம்ச யோகானந்தரின் படைப்புகள் முழுவதையும் பரிசுத்த அச்சில் நிரந்தரமாக வைத்துள்ள இடையறாத பணியை தொடர்ந்து வருகிறது. இவற்றுள் அவர் தனது வாழ்நாளில் பரிசுத்த அனைத்து புத்தகங்களும் இறுதி பதிப்புகள் மட்டுமின்றி பல புதிய நூல்கள் அடங்கும். அவர் 1952 மகா சமாதி அடைந்தபோது பிரசுரிக்கப்படாமல் இருந்த படைப்புகள் அல்லது யோகாதா சத்சங் சொசைட்டி ஆஃப் இந்தியா செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பின் சஞ்சிகைகளில் முழுமை பெறா வடிவில் பல வருடங்களாக தொடர்ந்தவை. அத்துடன் அவர் மகா சமாதி அடையும் முன் அச்சில் ஏறாத நூற்றுக்கணக்கான ஆழ்ந்த வெளிச்சி அளிக்கும் சொற்பொழிவுகள் மற்றும் தனிமுறையான உரையாடல்கள். பரமஹம்ச யோகானந்தர் யோகாதா சத்சங் சொசைட்டி ஆஃப் இந்தியா செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் வெளியீடுகள் குழுவிற்கு தலைமை வகிக்கும் நெருங்கிய சீடர்களை தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுத்து பயிற்சி அளித்தார். மேலும் அவர்களுக்கு தனது போதனைகளை தயார் செய்யவும் பரிசுக்கவும் திட்டவட்டமாக வழிமுறைகளை வகுத்து கொடுத்தார். இந்த அன்பிற்குரிய உலக ஆசிரியரின் அனைவருக்கும் ஏற்ப உபதேசங்கள் மூல சக்தியுடன் உண்மையுடனும் இருக்க YSS-SRF வெளியீடுகள் குழுவின் அங்கத்தினர்கள் வாழ்நாள் முழுவதும் சந்நியாசம் மற்றும் வெளியீட்டு குழுவின் அங்கத்தினர் வாழ்நாள் முழுவதும் சந்நியாசம் மற்றும் தன்னலமற்ற சேவைக்கு சங்கல்பம் எடுத்துக்கொண்ட சந்நியாசிகள் மற்றும் சந்நியாசிகள் இவ்வழிகாட்டுதல்களை புனிதம் பெற்றதாக மதிக்கின்றனர். யோகாதா சத்சங் சொசைட்டி ஆஃப் இந்தியா செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் சின்னம் முந்தைய பக்கத்தில் காணப்பட்டுள்ளது. அவர் நிறுவிய இலாப நோக்கமற்ற ஸ்தாபனமே அவரது போதனைகளின் அங்கீகாரம் பெற்ற இடம் என்று அடையாளம் காட்ட பரமஹம்ச யோகானந்தரால் வடிவமைக்கப்பட்டது. YSS-SRF பெயருடன் சின்னமும் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரால் நிறுவப்பட்ட ஸ்தாபனத்தின் இப்பணி ஆரம்பிக்கின்றது என்பதையும் அவரது போதனைகள் அவர் எண்ணியபடி சரியாக கொடுக்கப்பட்டுள்ளன என்பதையும் வாசகர்களுக்கு உறுதி செய்யும் வண்ணம் YSS-SRF இன் அனைத்து வெளியீடுகள் மற்றும் பதிவுகள் மீது காணப்படுகின்றன. யோகாதா சத்சங் சொசைட்டி ஆஃப் இந்தியா செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் அருட்பெறு பெற்றவரும் போற்றப்படுபவரும் பூஜிக்கத்தக்கவருமான எனது குருதேவர் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமி ஸ்ரீ யுக்தேஷ்வர் கிரிஜி மகாராஜ் அவர்களின் தெய்வீக திருக்கரங்களில் சமர்ப்பிக்கப்படுகிறது. ஆசிரியரின் நன்றியுரை.
இப்புத்தகத்தின் கையெழுத்து பிரதியினை தொகுத்து அமைப்பதற்கான நீண்ட கடின உழைப்பை நல்கிய செல்வி எல்.பி. இப்ராட் தாராமாதா அவர்களுக்கு நான் ஆழ்ந்த நன்றி கடன் பட்டுள்ளேன். திரு. ஜி. ரிச்சர்ட் ரைட் அவர்களின் இந்திய பயண நாட்குறிப்பேட்டில் சில பகுதிகளை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி தந்த அவருக்கு என்னுடைய நன்றி உரித்தாக்கும். டாக்டர் டபிள்யூ.ஒய். இவான்ஸ் வெல்ஸ் அவர்களின் முன்னுரைக்கு மட்டுமின்றி அவர் அளித்த ஆலோசனைகளுக்கும் ஊக்கத்திற்கும் நன்றியுணர்வுடன் ஆகிறேன். பரமஹம்ச யோகானந்தர், அக்டோபர் 28, 1945. பொருளடக்கம். விளக்கப்பாடம். முன்னுரை. டபிள்யூ.ஒய். இவான்ஸ் வெல்ஸ், எஃப்.ஏ. டிலிட், டி.எஸ்.சி. ஜூசஸ் கல்லூரி, ஆக்ஸ்போர்ட். இறந்தவர்களைப் பற்றி திபெத்திய புத்தகம், திபெத்தின் புகழ்பெற்ற யோகி மிலரோபா, திபெத்திய யோகமும் இரகசிய சித்தாந்தங்களும் ஆகியன உள்ளடக்கிய யோக மற்றும் கிழக்கிந்திய ஞான பாரம்பரியம் பற்றி பல சிறந்த நூல்களின் ஆசிரியரும் மொழிபெயர்ப்பாளரும் ஆவார். இது இந்திய மகான்களை பற்றி ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அபூர்வமான புத்தகங்களில் ஒன்று என்பதாலும் பத்திரிகையாளர் அல்லது வெளிநாட்டவர்களால் எழுதப்படாமல் இந்திய யோகியர் இனத்தை பயிற்சியும் பெற்ற ஒருவராலே எழுதப்பட்டிருப்பதாலும் சுருங்க கூறின் ஒரு யோகியரை பற்றி எழுதப்பட்ட ஒரு புத்தகம். சுயசரிதத்தின் பெருமைமிகு உயர்ந்ததாகிறது. நவீன இந்து மகான்களின் அசாதாரண வாழ்க்கைகள் மற்றும் அவர்களுடைய அபூர்வமான சிந்தனைகள் நேரில் கண்டறிந்த விவரங்களை பற்றி குறிப்பிடுவதால் இப்புத்தகம் இன்று காலவரையின்றி என்றுமே முக்கியத்துவம் பெறுகிறது. இப்புத்தகத்தின் புகழ்பெற்ற ஆசிரியரை இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் நேரில் அறியும் பெரும் பேறு பெற்றிருந்தேன். அவ்வாசிரியருக்கு இப்புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருவருக்கும் தங்கள் பாராட்டையும் நன்றியையும் தெரிவிக்கப்பட்டும். நிச்சயமாக அவர்களுடைய அபூர்வமான வாழ்க்கை சித்திரம் இந்து மனம் மற்றும் இதயத்தின் ஆழத்தை மிக தெளிவாக காட்டுவதுடன் பாரதத்தின் ஆன்மீக செல்வத்தை பற்றி இதுவரை மேல் நாட்டில் பிரசுரிக்கப்பட்ட நூல்களுக்கு சிறந்த ஒன்றாகும். இப்புத்தகத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கும் ஞானிகளில் ஒருவரான ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரியை தரிசிக்கும்போது எனக்கு கிட்டியிருக்கிற அவருடைய வாழ்க்கை வரலாறு இதில் கூறப்பட்டுள்ளது. திபெத்திய யோக இரகசிய சித்தாந்தங்களும் என்ற என் நூலின் முகப்பு பாடத்தில் இந்த போற்றப்பட்ட மகானின் உருவப்படம் வெளியிடப்படுகிறது. நான் ஸ்ரீ யுக்தேஸ்வர ஒரிஷாவின் வங்காள வரிகுடா கடற்கரையில் உள்ள பூமியில் சந்தித்தேன். அப்போது அவர் கடற்கரையின் அருகிலுள்ள ஓர் அமைதியான ஆசிரமத்தின் தலைவராக இருந்தார். முக்கியமாக அவர் இளம் சீடர்களின் குழு ஒன்றின் ஆன்மீக பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தார். அவர் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அமெரிக்காவில் மற்ற எல்லா பாகங்கள் மற்றும் இங்கிலாந்தில் உள்ள மக்களின் நலன்களில் தீவிர அக்கறை காண்பித்ததுடன் 1927 தன் பிரதியாக மேற்கத்திய நாடுகளுக்கு அனுப்பப்பட்ட தனது முக்கிய சீடர் அன்புக்கு உரியவருமான பரமஹம்ச யோகானந்தரின் தொலைதூர செயல்களை பற்றியும் குறிப்பாக கலிபோர்னியாவில் நடைபெறுபவை பற்றியும் விசேஷமாக விசாரித்தார். ஸ்ரீ யுக்தேஸ்வர் மிக அமைதியான முகபாவமும் குரலும் உடையவர். அவர் அருகிலிருந்து இனிய அனுபவங்கள் மற்றும் அவரை பின்பற்றுபவர்கள் அவர்களுக்காகவே முன்வந்து அளிக்கும் பக்தி கலந்த மரியாதைக்கு தகுதி வாய்ந்தவர். அவரை தெரிந்தவர்கள் அவரது சமூகத்தைச் சேர்ந்தவர்களாகி
இனும் சரி, மற்றவர்களாயினும் சரி, அவர் மீது எல்லையற்ற மதிப்பு வைத்திருக்கின்றனர். உலக இச்சைகளை துறந்தவர்கள் அணியும் காவி உடையை தரித்து உயரமாக நிமிர்ந்த துறவி உருவத்தில் என்னை வரவேற்க அவர் ஆசிரம வாயிற்படியில் நின்று எனக்கு பசுமையாக நினைவிருக்கிறது. அவருடைய முடி நீண்டு கொஞ்சம் சுருண்டு இருந்தது. முகம் தாடியுடன் காட்சியளித்தது. அவரது உடல் வாகு தசை பிடிப்புடன் உறுதியாக, ஆனால் ஒல்லியாகவும் கட்டமைப்புடன் கூடியதாகவும் இருந்தது. அவர் நடை கம்பீரமாக இருந்தது. இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலிருந்தும் எண்ணற்ற பக்தியுள்ள இந்துக்கள் தினந்தோறும் புனித பயணமாக வருகை தரும் புகழ்பெற்ற ஜகந்நாதர், உலகத்தின் நாதர் கோயில் அமைத்த புண்ணிய நகரமான பூரியை அவர் பூலோகத்தில் தன்னிருப்பிடமாக தேர்ந்தெடுத்திருந்தார். அப்பூமியில்தான் ஸ்ரீ யுக்தேஸ்வர் தன் அவதார நோக்கம் வெற்றியுடன் நிறைவேறிவிட்டதை அறிந்து நிலையற்ற இவ்வுலக காட்சிகளை துறந்து 1936 தன் பூத உடலை உகுத்தார். ஸ்ரீ யுக்தேஸ்வர் உயர்ந்த குணநலங்களை புனித தன்மையையும் பற்றி இந்த சான்றை குறிப்பிட முடிந்ததை குறித்து நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். மக்கள் கூட்டத்தினின்று விலகி இருப்பதில் திருப்தியடைந்து தயக்கமின்றி மிக அமைதியாக அவர் தனக்குத்தானே அர்ப்பணித்து கொண்ட இலட்சிய வாழ்க்கையை அவருடைய சீடனான பரமஹம்ச யோகானந்தர் தற்போது பல யுகங்களுக்கு விவரித்துள்ளார். மதிப்பாய்வு உரை. ஒரு யோகியின் சுயசரிதைக்கு உலகெங்கும் சூட்டப்பட்டுள்ள புகழாரம். ஒவ்வொரு வருடமும் பிரசுரிக்கப்படும் பல்லாயிரக்கணக்கான புத்தகங்களில் மகிழ்விக்க கூடியனவும் அறிவுறுத்தக்கூடியனவும் ஆன்மீக நெறி புகட்டுவனவும் உள்ளன. இம்மூன்றையும் கொண்டுள்ள ஒரு புத்தகத்தை ஒரு வாசகர் கண்டால் அவர் தன்னைத்தானே அதிர்ஷ்டசாலியாக கருத வேண்டும். ஒரு யோகியின் சுயசரிதம் இன்னும் அரியது. இது மனம் மற்றும் ஆன்மாவின் ஜன்னல்களை திறக்கும் புத்தகமாகும். இந்தியா ஜர்னல் ஓர் அரிய தொகுப்பு. நியூயார்க் டைம்ஸ். என்றும் கேட்டறியாத மேன்மை தங்கிய ஒருவரின் கவர்ந்திழுக்கும் வாழ்க்கையை இப்பக்கங்கள் ஒப்புயர்வற்ற சக்தியுடன் தெளிவுடனும் வெளிப்படுத்துவது கண்டு வாசகர் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை மூச்சற்றவராகி விடுகிறார். ஒருவரின் மனம் மற்றும் ஆன்மீக முயற்சியே நிரந்தரத்துவம் உடையவை. உள் வலிமையினால் அனைத்து உலக தடைகளையும் வெற்றி கொள்ள முடியும் என்பதற்கான மறுக்க முடியாத சாட்சி இதன் பக்கங்களில் காணப்படுகிறது. இந்த முக்கியமான சரித்திரத்திற்கு ஆன்மீக புரட்சியை உண்டு பண்ணக்கூடிய சக்தி படைத்தது என்ற புகழாரத்தை நாம் சூட வேண்டும். ஷ்லீஸ்விக் ஹோல்ஸ்டீன்ஸே டகோஸ்போர்ட்ஸ், ஜெர்மனி. உள்ளத்தை கவர்கின்ற தெளிவான குறிப்புரைகள் கூடிய புத்தகம். நியூஸ்வீக். ஒரு யோகியின் சுயசரிதை போன்ற இத்தனை அழகிய, ஆழ்ந்த, உண்மையான ஒரு புத்தகம் தற்காலத்தில் வாசகர்கள் காண்பது அரிது. ஞானமும் சொந்த அனுபவங்களும் நிறைந்துள்ளன. மரணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கையின் புதிர்களைப் பற்றிய அத்தியாயமும் இப்புத்தகத்தில் உள்ள பல திகைப்புறச் செய்யும் அத்தியாயங்களுள் ஒன்றாகும். லபார்ட்ஸ் பெலிவியா. ஆன்மீக நிலையின் இரகசியங்களுக்குள்
பலரை விட மிக அதிகமாக ஆழ்ந்து சென்றிருக்கும் ஓர் அரிய மேதை. அவற்றின் அதிசயங்களை தெளிவுடனும் ஆணித்தரத்துடனும் அழகுடனும் நம் வழிகாட்டி விவரித்துள்ளார். பேராசிரியர் ரோமண்ட் எப். பைபர், சிரக்கியூஸ் பல்கலைக்கழகம், நியூயார்க்.